Good morning, children. Today we are going to learn about the topic for principle of conservation of linear momentum. There is no change in the linear momentum of a system of bodies as long as no net external force acts on them. By means of எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை நம்ம வெளியிலேருந்து கொடுக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் ஒரு பாடியாக இருந்தாலும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா லீனியர் மூமெண்டம் வந்து நோ சேஞ்சஸ். நேர்கோட்டு உந்தா அழிவின்மை விதி, அதாவது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் புறவிசை எதுவுமே வந்து வெளியிலிருந்து ஒரு பொருள் மேலேயோ ஒரு அமைப்பின் மேலேயோ செயல்பட வரைக்கும் வந்து மொத்த நேர்கோட்டு உந்தம் எப்படி இருக்குன்னா மாறாமல் இருக்கும். தட் இஸ் த நோ சேஞ்ச் இன் linear momentum. It is constant. Now listen this picture. Elephant and another one animal, for example of rabbit. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஏ அப்படிங்கிறது எலிஃபெண்டாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஆப்ஜெக்ட் பி அப்படிங்கிறத வந்து ஒரு ரேபிட் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதோட இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோன்னா ஆரம்ப திசைவேகம் u1, அதோட ஏவோட ஆரம்ப திசைவேகம் u1, பியோட ஆரம்ப திசைவேகம் இனிஷியல் வெலாசிட்டி u2. they can be move in the same direction, அதாவது ரைட் டு லெஃப்ட் மூவ் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்த்தீங்க அப்படி அதே அட் த சேம் டைம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா m1a அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் இதுதான் எலிஃபெண்டாக கன்சிடர் பண்ணியிருந்தோம். பி அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேபிட் அந்த மாதிரி ஒரு அனிமல்ஸாக கன்சிடர் பண்ணியிருந்தோம் ப்ரீவியஸ் பிக்சரில். இப்போ இதோட மாஸ் வந்து m1, பிங்கிற ஆப்ஜெக்டோட மாஸ் வந்து m2. இப்போ வந்து இதோட இனிஷியல் வெலாசிட்டி u1 ஆரம்ப திசை வேகம், இதோட ஆரம்ப திசை வேகம் u2. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டு ஒரே டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. அப்போ வந்து தே கேன் பி டிராவல் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன். அட் த சேம் டைம் இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா ஏ அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட மாஸ் m1, அதோட ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா FA. இதுல m2 அப்படிங்கிறது வந்து பி அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட மாஸ், அதோட ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா FB அப்படின்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் வந்து இப்படி மூவ் ஆகுது, அதாவது இதோட வெலாசிட்டி அதிகம். இதோட திசைவேகம் வந்து ஏவோட திசைவேகம் பி அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் கூட கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா அதிகமா இருக்கு. FA is greater than FB அப்படி இருக்கு. அப்படி இருக்கும்போது என்னன்னா they can be collision has been taken in this place. அதாவது அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மோதல் நடக்கும். அப்ப பாத்தீங்க அப்படின்னா இதோட ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா இறுதி திசை வேகம் v1, பிங்கிற பொருளோட பிங்கிற ஆப்ஜெக்டோட இறுதி திசை வேகம் v2. இப்போ இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இது சேம் டைரக்ஷன்ல மூவ் ஆகும்போது அங்க கொலிஷன் நடக்காது. அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்டா இருந்தா மட்டும்தான் அங்க வந்து கொலிஷன் மோதல் வந்து நடக்கும். இப்போ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஒன் ப்ரூஃப். இத வந்து கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மூமெண்டம் வந்து ப்ரூஃப் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ, அதாவது வந்து அந்த பாடி பில வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் கிடைக்குது எதை பேஸ் பண்ணா ஆப்ஜெக்ட் ஏ பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா FB ஈக்குவல் டு m2 இன்டூ v2 மைனஸ் u2 டிவைடட் பை t. அட் த சேம் டைம் ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி FA ஈக்குவல் டு m1 இன்டூ v1 மைனஸ் u1 டிவைடட் பை d. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸுக்கு உங்களுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு தெரியும். F ஈக்குவல் டு m இன்டூ ஏ டிவைடட் பை டி அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து நம்ம படிச்சிருக்கோம் சின்ன கிளாஸ்ல இருந்தே. F ஈக்குவல் டு MA பை டி. அந்த ஏ அப்படிங்கிறது என்ன ஆக்சிலரேஷன். இங்க வந்து என்னன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டியிலிருந்து இனிஷியல் வெலாசிட்டியை மைனஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ F ஈக்குவல் டு MA டிவைடட் பை டி அப்படிங்கிற ஃபார்முலா தான் இங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் லால உங்களுக்கு இந்த இது சொல்லியிருக்கோம் நாங்கள். ஆக்ஷன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆஃப் FA ஈக்குவல் டு மைனஸ் FB. why it is using the symbol for minus அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு, ஆனா வந்து அதோட டைரக்ஷன் வந்து ஆப்போசிட்ல இருக்கும் அப்படிங்கறத வந்து நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அதனால தான் இங்க we can use the symbol for minus. m1
into v1 minus u1 divided by t equal to minus m2 v2 into v2 minus u2 divided by t. அப்ப இதுல இருந்து என்ன ப்ரூவ் பண்றேன்னா m1 v1 plus m2 v2 equal to m1 u1 plus m2 u2. இதுதான் என்ன அப்படின்னா conservation of linear momentum. ப்ரீவியஸா சொன்னது எக்ஸ்பிளைன் பண்ணதே தாமா. நியூட்டன் இரண்டாம் விதிப்படி வந்து B யின் மீது A செயல்படுத்தும் விசை இது. அதே போல A யின் மீது B செயல்படுத்தும் விசை m1 into v1 minus u1 equal to divided by t. அதே அட் த சேம் டைம் நியூட்டன் மூன்றாம் விதிப்படி பாத்தீங்கன்னா A யின் மீது செயல்படும் விசையானது B யின் மீது செயல்படும் விசை எதிர் விசைக்கு சமம். அதாவது எதிர் விசை அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அதனால தான் இங்க மைனஸ் போட்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த FAங்கிறது என்ன எழுதி இருக்கிறோம், இங்க m1 into v1 minus u1 divided by t போட்டிருக்கோம் இல்லையா, அதையத்தான் இங்க எழுதணும். இங்க FBங்கிறது என்னன்னு எழுதியிருக்கோம், m2 into v2 minus u2 divided by t போட்டிருக்கோம் இல்லையா, அதையத்தான் இங்க எழுதணும். இப்போ இதைய சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா m1 into v1 plus m2 into v2 equal to m1 u1 plus m2 u2 அப்படிங்கிற ஈக்குவேஷன் கிடைக்கும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா அதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஒரு கொலிஷன் நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அதோட மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா the sum of the momentum after collision is equal to the sum of the momentum before the collision. It is known as the law of conservation of linear momentum. Listen here, the above equation confirms in the absence of an external force, the algebraic sum of the momentum after collision is numerically equal to, note this point, numerically equal to the algebraic sum of the momentum before collision. Hence the law of conservation linear momentum is proved. அதாவது வெளியிலிருந்து ஒரு விசை கொடுக்காத வரைக்கும் பாத்தீங்கன்னா மோதலுக்கு பின்னாடி இருக்கிற மொத்த உந்த மதிப்பு மோதலுக்கு முன் உள்ள மொத்த உந்த மதிப்பு எப்படி இருக்குன்னா இட் கேன் பி ஈக்குவல், சமமா இருக்கும். அதாவது வந்து ஒரு பொருளின் மீது செயல்படும் மொத்த உந்தம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாறிலி. இதுதான் மெயின் பாயிண்ட், சரியா? அதாவது ஒரு மோதலுக்கு முன்னாடி எவ்வளவு உந்த மதிப்பு இருக்கோ ஒரு பொருள்ல, அதே உந்த மதிப்பு தான் பொருள்ல ஒரு மோதல் நடைபெற்ற பின்னாடியும் இருக்கும். அது வந்து மாறாம இருக்கும், கான்ஸ்டன்ட். அப்படிங்கறத நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ராக்கெட் ப்ரொபல்சன், ராக்கெட் ஏவுதல். இதுல பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு லா யூஸ் ஆகுது. லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், செகண்ட் ஒன் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. இந்த பிக்சர் பாருங்கம்மா. இதுல வந்து நாசில், ஆக்சிடைசர், இந்த கம்பஸ்டன் சேம்பர், இந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூல இருக்கு இல்லையா, அதுதான் இட் இஸ் நோன் அஸ் ப்ரொபல்லண்ட் டேங்க். இட் கேன் பி ஃபில்டு வித் ஃபியூவல், இட் கேன் பி ஃபில்டு வித் ஃபியூவல். இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இங்க ஃபியூவல் இருக்கு, இங்க கம்பஸ்டன் சேம்பர். அதாவது வந்து ஃபியூவல்ங்கிறது எரிபொருள், கம்பஸ்டன் சேம்பர்னா எரிகலன், அந்த இடம் எரியக்கூடிய பார்ட்டு, நாசில் அதோட வால் பகுதி, சரியா? இதெல்லாம் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பஸ்டன் சேம்பர்ல ராக்கெட் ஃபயர் ஆக ஆரம்பிச்சது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வெப்ப வாயு, ஹாட் கேஸ் வந்து இதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகும். நல்லா ஃபோர்ஸா ஹை ஸ்பீட்ல வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா கேன் பி அப்டைன் தி ஹியூஜ் மொமெண்டம். அதாவது உந்தம் வந்து அதிக உந்த மதிப்பே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல கிடைக்கும், அதிக உந்த மதிப்பு கிடைக்கும். இப்ப வந்து இந்த அதிகமான ஹியூஜ் மொமெண்டம் நம்மளுக்கு கிடைக்குது இல்லையா, அந்த மொமெண்டம் வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக, அந்த உந்தத்தை ஈக்குவல் பண்றதுக்காக என்ன நடக்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கம்பஸ்டன் சேம்பர்ல வந்து an equal and opposite reaction force is produced in the combustion chamber. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எரிகலன்ல இருந்து அந்த ஆப்போசிட் அந்த ஃபோர்ஸை பேலன்ஸ் பண்ற அளவுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த ராக்கெட் வந்து ஃபார்வர்டா ப்ராஜெக்ட், அதாவது முன்னோக்கி நகர ஆரம்பிக்கும். இந்த ராக்கெட் எப்படி இதாகும்னா முன்னோக்கி நகர ஆரம்பிக்கும். while in the motion, அதாவது இந்த இயக்கம் நடைபெறும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராக்கெட்ல இருக்கக்கூடிய மாஸ் வந்து அப்படியே அந்த ஃபியூவல் ஃபுல்லா, எரிபொருள் ஃபுல்லா எரிஞ்சு முடியும் வரைக்கும் அதோட நிறை வந்து படிப்படியா குறைஞ்சிட்டே வரும். அப்படி குறையும் போது என்ன ஆகுனா வெலாசிட்டி கேன் பி இன்க்ரீஸ்ட் அட் த சேம் டைம். வெலாசிட்டி கேன் பி இன்க்ரீஸ், அதாவது அதோட திசை வேகம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப ஃபியூவல் கம்ப்ளீட்டா பர்ன்ட் அவுட் ஆகுதுல பாத்தீங்க அப்படின்னா
மாஸ் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கும், அடுத்தது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல வெலாசிட்டி கேன் பி ரீச்டு ஃபார் த சஃபிஷியன்ட் டு ஜஸ்ட் எஸ்கேப் ஃப்ரம் தி கிராவிடேஷனல் ஃபுல் ஆஃப் எர்த். அதாவது வந்து அந்த கிராவிடேஷன், அப்போ எர்த்ல ஒரு பர்டிகுலர் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து அந்த ராக்கெட் எஸ்கேப் ஆகிறதுக்கு எவ்வளவு வெலாசிட்டி, எவ்வளவு திசை வேகம், புவியீர்ப்பு முடுக்கத்திலிருந்து அது விலகி வானத்தை நோக்கி போறதுக்கு வந்து எவ்வளவு திசை வேகம் வேணுமோ அந்த திசை வேகத்தை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, அதே அந்த புவி முடுக்கத்திலிருந்து விலகி போகுது இல்லையா, அந்த திசை வேகத்தை என்னன்னு சொல்றோம்னா விடுபடு திசை வேகம், பை மீன்ஸ் ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம்மா. இப்ப நம்ம முதல்ல பார்த்தது வந்து ராக்கெட் ஏவுதல் நிகழ்வுல என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூட்டன் 3ஆம் விதி, நேர்கோட்டு உந்த அலைவின்மை விதி, இது 2 பயன்படுது. ராக்கெட் வந்து உயர பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல எரிபொருள் வந்து முழுசா எரிஞ்சு முடிக்க வரைக்கும் வந்து அதோட நிறை படிப்படியா குறைஞ்சிட்டே வரும். அதே சமயம் உந்த அழிவின்மை விதியின்படி பாத்தீங்கன்னா நிறை குறைய குறைய என்ன ஆகும்னா அதோட திசை வேகம் வந்து படிப்படியா அதிக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து ராக்கெட் ஏவுதல் நிகழ்வு. இதுல மெயினா எந்த 2 விதிகள் பயன்படுதுன்னா, நியூட்டனின் 3ஆம் விதி மற்றும் நேர்கோட்டு உந்த அழிவின்மை விதி. அந்த நிறை குறைஞ்சது அப்படின்னா அதோட திசை வேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். எதைய பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா உந்த அழிவின்மை விதி. அடுத்தது இதுல வந்து நியூட்டனின் 3ஆம் விதி எங்க பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உந்தத்தை வந்து சமன் செய்வோம் இல்லையா, அதுல வந்து பயன்படக்கூடியதான் நியூட்டனின் 3ஆம் விதி.